இங்க ஒருத்தன புதுசா ஒரு ஜெயில்ல கொண்டு வந்து போடுறாங்க. அதுவும் பர்ட்டிகுலரா அந்த ஜெயில்ல இருக்க செல் நம்பர் 8ல கொண்டு வந்து போடுறாங்க. சோ அப்படி இவன கூட்டு வர, அப்ப அந்த செல்ல பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடியே ஒரு கைதி ஒருத்தன் இருக்கான். அவன் பாக்கறதுக்கு கொஞ்சம் வயசான மாரி இருக்கான். அவன் ஒரு மூலையில உட்கார்ந்து புக் படிச்சுட்டு இருக்கான். சோ இப்ப புதுசா வந்திருக்க இவன பாத்துட்டு அவன் என்ன கேட்கிறான்னா, "வாப்பா, என்ன ஊரு? என்ன பேரு? என்ன தப்புட்டு உள்ள வந்த?" அப்படின்ற மாரிலாம் அவன் கேள்வி கேட்க, அதுக்கு இவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, "வேற என்னங்க, திருட்டு கேஸ் தான். சும்மா சின்னதா திருடினேன். அதுக்கே 10 இயர்ஸ் சென்டென்ஸ் குடுத்து உள்ள தள்ளிட்டாங்க." அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, "ஓ அப்படியாப்பா? சரி சரி வந்து உட்காரு." அப்படிங்கிற மாரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருக்க பெட்ல வந்து உட்கார்றான். அப்படி உட்காரும்போது அப்பதான் அந்த பெட்ல ஒரு சிவப்பு கலர் பெட்டிய பாக்குறான். அப்படி பார்த்தவன், "இது என்னது பெட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறான். சோ அப்படி இவன் போகும்போது அப்ப டக்குன்னு அந்த கிழவன் வந்துட்டு, "ஏய் இல்ல இல்ல, அத ஓபன் பண்ணாத." அப்படின்னு மாதிரி சொல்றான். "ஏங்க?" அப்படின்னு மாதிரி கேட்க, "இங்க பாரு, உன் நல்லது தான் சொல்றேன். அதை ஓபன் பண்ணா நீ தான் வருத்தப்படுவ. இதுக்கு மேல உன் இஷ்டம்." அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் திரும்பிற, "இதுக்கு மேல வருத்தப்படுறதுக்கு என்னங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அந்த பாக்ஸ் ஓபன் பண்றான். அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, அது ஆக்சுவலி இந்த செல்லோட ஒரு மினியேச்சர். இத பார்த்தவன், "பாரா மினியேச்சர், ஏங்க நீங்க ஆர்டிஸ்டா, சூப்பரா இருக்குங்க." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மினியேச்சருக்குள்ள இருக்க அந்த திங்ஸை வந்துட்டு கை விட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறான். சோ அப்படி இவன் போகும்போது அப்பதான் இங்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு சீன் ஒன்று நடக்குது. அது என்ன அப்படின்னா, இவன் அந்த பாக்ஸுக்குள்ள கை கொண்டு போகும்போது இங்க ரியல்ல ஒரு பெரிய கை ஒன்று இந்த செல்லுக்குள்ள வர, அவ்வளவுதான். இதை பார்த்தவன் மிரண்டு போயிட்டு, "ஏங்க என்னங்க இது, ஏதோ மாயஜாலம் மாதிரி இருக்கு." அப்படின்னு மாதிரி வாயை பொழந்துற, இப்ப அந்த ஆள் வந்துட்டு ரொம்பவே கேஷுவலா, "என்னப்பா பயந்துட்டே?" அப்படின்னு மாதிரி கேட்கறான். "யோ என்னையா அது, ஏதோ ஹாலிவுட் படத்துல பாக்குற மாதிரி இருக்கு, இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு போது, "ஆமாப்பா இதெல்லாம் உண்மைதான்." அப்படின்னு போது, "யோ நம்பவே முடியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாயை பொழக, அப்பதான் இவன் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது இங்க ரியல்ல செல்லோட ரூஃப்ஸ் வந்து அப்படியே மேல போகுது. அவ்வளவுதான். இப்ப இதை பார்த்தவன், "யோ நீ என்ன மந்திரவாதி?" அப்படின்ட்டு இப்போ இவன் என்ன பண்ணானா, அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரியே 2 பேர் குட்டி குட்டியா இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, இவங்க 2 பேர் தான். சோ இப்போ வந்துட்டு அந்த மினியேச்சர்ல குட்டியா இருக்க இவங்கிட்ட கையை கொடுக்க, மேல இருந்து ஒரு பெரிய கை ஒண்ணு உள்ள வர, அவ்வளவுதான். என்னடா இங்க நடக்குது, என்ன மினியேச்சரா இது அப்படின்ட்டு அப்பதான் இவனுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா ஒண்ணு வருது. அது என்ன அப்படின்னா, இவன் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது அந்த ரூஃப் வந்துட்டு அப்படியே ஓபன் ஆகுதா. சோ இதை பார்த்து அவன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்க இருக்க டேபிள் மேல ஏற, இதை பார்த்து அந்த வயசானவன் வந்துட்டு, "ஏய் என்ன பண்ற?" அப்படின்னு போது, "யோ நீ என்ன டோமரா, இப்படி ஒரு மேட்டரை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா உள்ள உட்காந்துட்டு இருக்கேயா, நான் எப்படி தப்புகிறேன்னு மட்டும் பாரு, நீ ஒன்னும் பண்ணாத, அந்த பாக்ஸை மட்டும் லைட்டா ஓபன் பண்ணு." அப்படின்னு சொல்ல, இந்த கிழவனும் போயிட்டு சரிப்பா அப்படின்ட்டு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ண, இப்ப இங்க ரியலி ரூஃப் வந்து ஓபன் ஆயிருதா. "வட்டா மாமே" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எகிரி குச்சி ஓடிறான். சோ அப்படி அவன் தப்பிச்சிட, இங்க இந்த மினியேச்சருக்குள்ள இருக்கணும் அந்த பாக்ஸை விட்டு எகிரி குச்சி குடுகுடுன்னு குட்டியா ஓடிட்டு இருக்கானா. சோ அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அப்ப அந்த கிழவன் வில்லத்தனமா என்ன பண்றானா, டக்குன்னு ஒரு தீப்பெட்டியை வச்சு அவனை புடிச்சறான். அப்படி புடிச்சவன், "மாட்டினியா, ஓபன் பண்ணாதன்னு சொன்னா கேட்கணும்." அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றானா, அந்த தீப்பெட்டி அப்படியே எடுத்துட்டு போயிட்டு டிராயர் ஓபன் பண்ணி அதுக்குள்ள போடுறான். அப்படி போட்டா அதுக்குள்ள இதே மாதிரி ஏகப்பட்ட தீப்பெட்டிங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தீப்பெட்டிக்குள்ள இவன மாதிரி ஏகப்பட்ட பேர் மாட்டிட்டு இருக்காங்க. சோ இப்போ அதுக்குள்ள போட்டவன் அந்த டிராயரை மூடிட்டு, "எப்பா இவனை புடிச்சாச்சு, அடுத்த கைதி உள்ள அனுப்புங்க." அப்படின்னு மாதிரி சொல்றான்.